சாம்பார்ல உப்பே இல்ல. என்ன சமையல் செய்யறியோ? நல்லா ஞாபகம் இருக்கு. சாம்பார்ல உப்பு போட்டேங்க. அப்ப நான் போய் சொல்றேனா? இல்லிங்க, நான் உப்பு போட்டு தான் சமைச்சேங்க. உனக்கு சொன்னா புரியாது. அந்த சாம்பார்ல ஒரு துளி உப்பு கூட போடாம சமைச்சுருக்கேன்னு நிரூபிச்சு காற்றேன். நீ வச்ச சாம்பாரை இங்க கொண்டு வா. இது என்ன சாம்பார்? அது தெரியுது. என்ன சாம்பார்? முள்ளங்கி சாம்பார். சரி, சாம்பார்ல என்னவெல்லாம் போட்டு சமைச்ச? முள்ளங்கி, பருப்பு, வெங்காயம், தக்காளி, கடுகு, மஞ்சத்தூள், மிளகாய்ப்பொடி, உப்பு, எண்ணெய். நீ வச்ச சாம்பார்ல முள்ளங்கி இருக்கு, பருப்பு இருக்கு, வெங்காயம் இருக்கு, தக்காளி இருக்கு, கடுகு கூட தெரியுது, எண்ணெய் லேசா மிதக்குது. சரி, இந்த மஞ்சத்தூள், மிளகாய்ப்பொடி, உப்புன்னு 3 பொருட்கள் கண்ணல படலையே. ஐயோ ஐயோ, இது கூட தெரியலையா உங்களுக்கு? மஞ்சத்தூள், மிளகாய் பொடி போட்டதால் தான் சாம்பார் மஞ்சளும் சிவப்பும் கலந்த கலர்ல மின்னுதுங்க. அது சரி, சாம்பார்ல உப்பு போடல. ஆனா உப்பு போட்டதா ஏன் போய் சொல்ற? இல்லிங்க, சத்தியமா சாம்பார்ல உப்பு போட்டேங்க. மஞ்சத்தூள் போட்டா மஞ்சளாகவும் மிளகாய்ப்பொடி போட்டா சிவப்பாகவும் மின்னுது சாம்பாருன்னு சொன்னே ஒத்துக்கிறேன். ஆனா உண்மையிலேயே உப்பு போட்டிருந்தா சாம்பார் வெள்ளை கலர்ல மின்னி இருக்கணும். ஆனா மின்னல. அப்போ சாம்பார்ல உப்பு போட்டேன்னு சொன்னது போய் தானே. யோ, இன்னைக்கு என்ன வச்சு செஞ்சிட்டேன்னு நக்கலா சிரிக்காதே. இந்த ஜென்மத்தில் இருக்கிற வரைக்கும் நான் சமைக்கிற சாப்பாட்ல உப்பே போட மாட்டேன். இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடறேன். மளிகை சாமான் லிஸ்டிலே இனிமே உப்பு என்ற வார்த்தையே இருக்காது. அவ்வளவுதான்.